வணக்கம். அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய அரங்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் க. பகலவன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். வணக்கம் தோழர். வணக்கம். அதாவது நாடாளுமன்ற தேர்தல், 18வது நாடாளுமன்ற தேர்தல். இந்த தேர்தலில் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் மிகவும் சிறப்பாக பேசப்படுகிற ஒரு ஆளுமைனா தொல் திருமாவளவன் அவர்கள். அவர் இப்போ தனி சின்னத்தில் நிற்கிறாங்க. சின்னம் கிடைக்காம கொடுக்கப்படாமல் இழுத்தடித்த மாதிரி இருந்தது. அதற்கெல்லாம் காரணம் என்ன நினைக்கிறீங்க? முதலில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழ் தொலைக்காட்சியில் இந்த முகத்தையெல்லாம் தமிழ் தொலைக்காட்சியில் தான் முதலாக எங்களுடைய முகமெல்லாம் அறிமுகப்படுத்தினார்கள். நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களோடு இணைந்து நான் பேசுவதில் நான் அகற்று மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி சொல்கிறேன் நிறுவனத்தில் உள்ள அனைவருக்கும். நீங்கள் ரொம்ப அழகாக தெளிவான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க. அதாவது எங்களுடைய சின்னம் பானை சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தலைவர் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் பெருவாரியான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள். மீண்டும் சட்டப்பேரவை தேர்தலில் கிட்டத்தட்ட 6 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நாங்கள் பானை சின்னத்தை தான் போட்டிகிட்டு இருக்கிறோம். அதில் 4 சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றிருக்கிறோம். அப்போது தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றம் இன்றைக்கி ஒரு தீர்ப்பு ஒன்று சொல்லியிருக்கு. 2 முறை தேர்தலில் ஒரே சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று இருந்தால் அந்த சின்னத்தை கேட்குற போது நீங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் தடை இல்லாமல் அவங்க கொடுத்து விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் வந்திருக்க ஸ்ரீ. ஆனால் மத்தியில் ஆளுகின்ற அரசு திட்டமிட்டு இதை முடக்க வேண்டும் என்கின்ற பார்வையில் தான் அது தேர்தல் ஆணையம் சுமூகமாக எல்லோருக்கும் பொதுவான தேர்தல் ஆணையமாக இருக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் பாஜகவுடைய கைப்பாவையாக செயல்படுகிறது என்பதை நாங்கள் சொல்வதற்கு முன்பாகவே மக்கள் சொல்ல தொடங்கிவிட்டார்கள். அந்த நிலையில்தான் தேர்தல் ஆணையருடைய நிலைப்பாடு இன்றைக்கு இருக்கிறார். உங்களுக்கு மக்களுடைய அந்த ஆதரவு இருந்ததால் தான் பானை சின்னம் கிடைத்தது என்று சொல்ல வருவீங்களா? கண்டிப்பாக அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் பாருங்கள், எங்களுக்கு தேர்தல் ஆணையம் தில்லியில் கொடுத்துருக்கணும். ஆனால் குறிப்பிட்ட ஒரு மாநில தேர்தல் ஆணையம் வழங்குறது வருத்தமாக தான் இருக்குது எங்களுக்கு. இப்போ எங்களுக்கு அங்கீகாரம் பெற வேண்டும் என்ற சின்னத்தை நீங்கள் உதாசீனப்படுத்தி வேறு விதமாக திசை மாற்றம் செய்து எங்களுடைய நிலையை சிதறடிக்கின்ற நிலையாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இதுவரையில் இல்லாத ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய கட்சியாக நின்றிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்போது தான் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே சொந்த சின்னத்திற்கான அடையாளத்தை கொண்டு சேர்த்துருக்கிறோம். அப்போது சுற்றி இருக்கின்ற அரசியல் கட்சிகள் அத்தனையும் என்ன சொல்கிறது என்று சொன்னால், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நிலையை உயர்த்துவோம் என்ற அவங்களுடைய தேர்தல் ஆணையத்தில் சொல்கிறாங்க, அறிக்கையில் சொல்கிறாங்க. அப்போது ஒரு குறிப்பாக ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கிறத என்கரேஜ் பண்ணணும், அவங்களுக்கு ஊற்ற துணையாக நிற்கணும், இல்லை தடை பண்ண மாதிரி இருக்கணும். அதுதான் தடை இல்லாமல் அவங்களுக்கு தங்கு தடை இல்லாமல் சொல்லணும் அப்படின்னு சொல்லணும். ஆனால் அப்படி இருக்க வேண்டிய ஒன்றிய அரசு அதை முடக்குவதிலே குறியாக இருந்தது. குறிப்பாக தேர்தல் ஆணையம் மதிமுகவிற்கு ஒரு தகவலையும் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு தகவலையும் அவங்களுடைய பாஜகவுடைய கூட்டணியில் இருப்பவர்களுக்கு ஒரு மாதிரியான விந்தைகளை இங்கே கையாண்டிருக்கிறாங்க. இப்போது தினகரன் இருக்கார், குக்கசீலத்தை கேவையில் எப்பயே நின்னார், உடனே கொடுத்துட்டாங்க. அடுத்து வாசன் அவர்களுக்கும் கொடுத்துட்டாங்க. ஆமாம், அவங்களுக்கு ஜி.கே. வாசனுக்கு சைக்கிள் சின்னத்தில் ஒன்று. அவர் சைக்கிள் சின்னம் நிற்கும்போது 1999 இழுப்பிடிப்பு செஞ்சாங்க. அப்போ இது வெட்ட வெளிச்சமாக மக்களுக்கு தெரியுது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி மக்களே கேள்வி கேட்க தொடங்கிட்டாங்க. இப்போ நாங்கள் போய் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போயிட்டு அதன் பிறகு எங்களுக்கு அப்போ கூட பாருங்கள், எங்கள் தலைவர் நிற்கிற தொகுதியில் ஒரு சுயேட்சை வேட்பாளர் நிற்கிறதா சொல்லிட்டாங்க. அப்போ இது 2 பேரில் யாருக்காச்சும் ஒரு தருவோம்னு சொல்லிட்டு அப்போ அந்த சுயேட்சை வேட்பாளருக்கு ஏதோ வேட்புமனு தவறு அவர் நீக்கம் செஞ்சுட்டாங்க. அப்போ பானை சின்ன கட்சியில் கொடுத்துட்டாங்க. அப்போது விழுப்புரம் தொகுதியில் அந்த சிக்கல் இல்லை, அது கொடுத்துட்டாங்க. இப்போது இந்த மாதிரி நெருடல்லாம் எதிரான விட்டு பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். அப்போது விடுதலை சிறுத்தைகள் தான் ஒன்றிய அரசை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறது. விமர்சனம் போகிற போக்கில் விமர்சனம் செய்யலை, ஆதாரத்தோட நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நடைமுறைப்படுத்தவில்லை. 5 ஆண்டு இல்லை, 10 ஆண்டு காலம் இந்த மண்ணை ஆண்டு இருக்கிறீர்கள். 10 ஆண்டு காலமாகவும் நீங்கள் சொல்லியிருக்கிற ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை. படித்த பட்டதாரிகளுக்கு ஒரு ஆண்டுக்கு 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தருவோம் என்று சொன்னீர்கள், ஒருவனுக்கு கூட வேலை தரவில்லை. கருப்பு பணத்தையெல்லாம் மீட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு ரேஷன் கார்டுக்கு 15 லட்சம் ரூபாய் பணம் தரப்போகிறோன்னு சொன்னீங்க, தரல. நான் வந்தால் இங்கே லஞ்சமே இருக்காதுன்னு சொன்னீங்க, கருப்பு பணமே இருக்காதுன்னு சொன்னீங்க. ஒன்றுமே இங்கே மாறலை.
ஆனால் அதுக்கு மாறா இங்கே மத மாற்றத்தை, ஒரு மதத்தை வைத்து இன்னொரு மதத்தை கொச்சைப்படுத்துவதும், அவர்களை அச்சுறுத்துவதும், அவர்களை கொலை செய்வதும், அவர்களை விரட்டுகின்ற எண்ணத்தை மட்டுமே நீங்கள் முழுமையடைய வேண்டும் என்று 10 ஆண்டு காலம் நீங்கள் செஞ்சுருங்க. இப்போ இதையெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுகிற துணிச்சல் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது. அதனால் நீங்கள் இப்படியெல்லாம் உங்களுடைய முகமுடியெல்லாம் அங்கமாக எடுத்து காட்டுகிற போது தனிப்பட்ட முறையில் நீங்கள் அரசியல் பார்வை பார்க்காமல் தனி வெறுப்பை விடுதலை சிறுத்தைகள் மீது செலுத்துகிறீங்க. இப்போ உங்கள் கூட்டணியிலேயே நீங்கள் எப்படியோ இறுதி வரைக்கும் போராடி சின்னத்தை வாங்கிட்டீங்க. ஆனால் மதிமுகவிற்கு அவங்களுடைய பம்பரம் அந்த சின்னம் கிடைக்கலையே காரணம்? அதுக்கு அவங்க தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் 2 நாடாளுமன்றத்தில் நின்று இருந்தால் உங்களுக்கு அந்த சின்னம் நாங்கள் கொடுத்துருப்போம், நீங்கள் ஒரு நாடாளுமன்றத்தில் நிற்கிறீங்க, அதனால் உங்களுக்கு அப்படி ஒரு சின்னம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை, முகாந்திரம் இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறாங்க. அதைத்தான் நாங்கள் சொன்னோம். இப்போ மதிமுகவுக்கு சொல்கிறீங்க 2 சீட்டு கொடுத்துருந்தா நாங்கள் பம்பர சின்னம் தருவோம்னு சொல்கிறீங்க, நாங்கள் 2 இடத்துல நிற்கிறோம், எங்களுக்கு பானை சின்னத்துக்கு தர வேண்டியது தானே அப்படின்னு தேர்தல் ஆணையத்தை கேட்கும்போது, தேர்தலை நீங்கள் சென்ற முறை தேர்தலில் நின்ற கணக்கு வழக்குகள் எல்லாம் காட்டலை அப்படின்னு ஒரு சப்பக்கட்டை ஒன்று கட்டினாங்க. அப்போ நாங்கள் உயர் நீதிமன்றத்தில் இதுக்கு முன்பே நாங்கள் கொடுத்துட்டு ஆதாரப்பூர்வமாக நாங்கள் காட்டியிருக்கிறோம். அப்போது தேர்தல் ஆணையம் ஒன்று சொல்லுது, நீங்கள் 1% மேலே வாக்குக்கு பெற்றிருந்தால் உங்களுக்கு சின்ன தருவோம்னு சொல்கிறாங்க. அதாவது தேர்தல் ஆணையமே உங்களுடைய வெப்சைட்லேயே நீங்கள் 1% மேலே வாக்குகள் பெற்றிருக்க நீங்களே வெளியிட்டிருக்கிற சொல்லணும். அந்த வழக்கை திரும்ப பெற்றுக்கிறாங்க. அதாவது எந்த விதமான விதிமுறைகளும் இல்லாமல் நேரத்துக்கு தகுந்த மாதிரி பதில் கூறுறது. ஆமாம், பதிலும் ஒன்று சொன்னால் ஒன்று சொல்கிறது, ஒன்று சொல்கிறத மாற்றி கதையை மாற்றி சொல்கிற நிலைப்பாட்டிலேருந்து இங்கே தான் தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு இல்லை, பாஜகவின் கைப்பாவையாக இருக்கிறது என்பதை வெளிப்படையாக எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நிலை இருக்குது. இந்த நிலை இதோடு நின்று விடவில்லை. வருகிற ஏப்ரல் 19 நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குச்சாவடிக்கு போகின்ற மக்கள் வாக்குகளை அவரவர்களுக்கு ஏற்ப சின்னங்களில் வாக்களிக்கிற போது அது முறையாக அவர்களுக்கு தான் செல்லுமா போகுமா என்கிற சந்தேகமும் எழுகிறது. இந்த சந்தேகம் மக்களுக்கு பரவலாகவே இருக்கிறது. இந்த சந்தேகத்தை போக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் கையில் தான் இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தை நம்பி தான் வாக்குச்சாவடிக்கு செல்லுகிற நிலையில் மக்கள் இருக்கிறார்கள். அது தேர்தல் ஆணையம் என்ன செய்ய போகிறதோ என்பதை தொடர்ந்து உங்களோட தலைவர் அந்த இயந்திர வாக்குப்பதிவு முறையை எதிர்க்கிறார். அதற்கு என்ன காரணம் நினைக்கிறேன்? அதாவது இந்தியாவுடைய நிதியமைச்சராக இருக்கிற நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவரே அதை எதிர்க்கிறார். மோடி அரசாங்கம் மீண்டும் இந்தியாவில் ஆட்சி கட்டில் அமரமானால் இந்தியா இந்தியாவாக இருக்காது, அது சுக்குநூறாக உடைந்து போகும், மிகப்பெரிய பாதாளத்தில் தள்ளப்படும் என்று நிர்மலா சீதாராமனுடைய கணவர் நிதியமைச்சர் அவரோட கணவர் நிதியமைச்சர் அவர்கள் வேட்பாளராக நின்று போட்டியிட்டு மக்களை சந்திக்க துணிவில்லாமல் நிற்பதற்கு பணம் இல்லை என்று அவர் ஒரு சப்பை கட்டுகிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது சொன்னால், இந்த முறை பாஜக தோல்வியை தழுவும், அதனால் நான் நிற்கவில்லை என்கிற விடையை சொல்லாமல் சொல்லுகிறார். அதனால தான் ஒரு நிதியமைச்சருக்கு போயிட்டு அப்போது இப்போ சரி ரைட்டு நீங்கள் சொன்ன மாதிரியே வருவோம், இப்போ பணம் இல்லை, 2 முறை தேர்தல் இல்லை, அப்போ இல்லை அப்போ இவங்க ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நிறையா பணம் வச்சுருக்காங்களா? அது இருக்கட்டும். அதாவது நீங்கள் 2 முறை தேர்தலில் நின்னீங்களே, அப்போ யார் பணம் கொடுத்தாலும் கேட்குறேன். இப்போ பணம் இல்லை, சரி அப்போது இப்போ நீங்கள் அதாவது உங்களுக்கு சம்பளம்னு ஒன்று இருக்குது, அந்த வருமானம் இருக்குது. உங்கள் கணவர் ஆந்திராவிலே ஒரு முதலமைச்சர் இடத்துல முக்கியமான பொறுப்பு வைக்கக்கூடியவர் இருக்கிறாரு, நல்ல படித்தவர், பெருவாரியான சம்பளத்தை பெறக்கூடியவர். நீங்களே பணம் இல்லை என்று சொன்னால் இந்த அரசியல் களத்தில் பணம் இல்லாமல் தேர்தலை காண வேண்டும் என்று சொல்கிறது நீங்கள் தான். பணம் இல்லாத என்னால் நிற்க முடியலன்னு சொல்கிறது நீங்கள் தான். எல்லாம் முரண்பாடாக இருக்குது, எல்லாமே முரண்பாடாக இருக்குது. அப்போது நீங்கள் இந்த நடுநிலையான மக்களை குழப்புவது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த மக்களையும் வேறு திசைக்கு மாற்றிக்கொண்டே ஒவ்வொரு நாளும் மாற்றிக்கொண்டே இருக்கிறீர்கள். குறிப்பாக சிதம்பரத்தில் நிற்கின்ற பாஜகவினுடைய வேட்பாளர், நான் வெற்றி பெற்றால் உங்களை அனைவரையும் அயோத்திக்கு கூட்டு போகின்றார், இங்கு இருக்கிற வறுமையை துடைப்பேன், இங்கு இருக்கிற பொருளாதாரத்தை உயர்த்துவேன், இங்கு இருக்கிற படிக்கின்ற கல்வியாளர்களுக்கு, படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வி செல்வங்களை கொண்டு வந்து தருவேன், நீங்கள் மருத்துவம் படிக்கின்ற நீட்டு தேர்வு வருகிறது, அது தடையாக இருக்கிறது, அதை தடுத்து நிறுத்தி நான் பிரதமருடன் பேசி உங்களுக்கான அந்த நீட்டு விலக்கை பெற்று தருவேன். நீங்கள் மக்களை பற்றி பேசவில்லை.
அதனால் இப்போ இது 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 எல்லாமே வந்து தவளை தன் வாயால் கெடும் என்பதை போல அவருடைய வார்த்தைகள் அவர்களுக்கே எதிராக நிற்கிறது. அதை மக்கள் விழிப்போடு பார்ப்பார்கள் என்று நம்புகிறோம். அதை மக்களிடம் எடுத்து கொண்டு போய் சேர்க்கிறோம். இப்போ சின்னம் பானையை பொறுத்த வரைக்கும் உங்கள் தலைவரோ அல்லது ரவிக்குமார் அவர்களோ உதயசூரியன் சின்னத்தில் நின்றால் மிக எளிதாகவும் அதிக வாக்குகள் பெறுகிற வகையிலும் அவர்கள் வெற்றி பெற முடியும் அப்படின்ற கருத்து இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி எங்களுக்கு சின்னம் வேண்டும் என்ற நிலையில் ஒரு கடினமான ஒரு பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்து இல்லை, அப்படி சொல்ல முடியாது. நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய வேட்பாளர்கள் அத்தனை பேரும் 4 வேட்பாளர்கள் அத்தனை பேருமே 1,00,000க்கு மேலான வாக்குகளை தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் எஸ்எஸ் நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் தலைவர் சொப்பமான அது ஒரு திட்டமிடல், அது ஒரு மறைமுகமான ஒரு திட்டமிடல். அந்த திட்டமிடலாம் உடைத்து எறிந்து தான் நாங்கள் வெற்றி கண்டிருக்கிறோம். நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் எங்கள் நாகை மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் ஆனவர் ஷானவாஸாக இருக்கட்டும், திருப்பூர் தொகுதி செயலாளர் எஸ்எஸ் பாலாஜி அவர்கள் இருக்கட்டும், நம்மளுடைய அண்ணன் ரவிக்குமார் அவர்களும் பனையூர் பாபு அவர்களும் பெருவாரியான வாக்கு வித்தியாசம் தான் பானை சின்னத்தில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம். அப்போ இந்த பானை சின்னம் என்பது எளிய மக்கள் மத்தியில் விடுதலை சிறுத்தைக்கு சொந்தமான சின்னம் என்பதை மக்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தே இருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் வந்து அந்த சொதப்பல் தான் அது ஒரு வேறு திசைக்கு மாற்றி செய்தால் மக்களிடம் பானை சென்று அடைந்து விட்டது. அதனால் எங்களுக்கு அந்த அச்சமும் அந்த நெருடலும் எங்களுக்கு துளியளவும் இல்லை. எங்கள் சின்னம் மக்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் உலகவாழ் தமிழ் மக்களிடத்திலும் விடுதலை சிறுத்தைகள் சின்னம் பானை என்பது ஊரறிய தெரியும். பொதுவாக திருமாவளவன் அவர்கள் ஆகச்சிறந்த ஒரு அரசியலாளர், தமிழ்நாடு முழுவதும் அறியப்பட்டவர். வட மாநிலங்களில் மட்டும் நீங்கள் வந்து ஆதிக்கம் செலுத்துவது போலவும் மற்ற மாவட்டங்களில் அல்லது தொகுதிகளில் அந்த அளவிற்கு நீங்கள் வளரவில்லை என்ற ஐயம் இருக்கிறது. அப்படி சொல்ல முடியாது. காற்று நுழையாத இடங்களில் கூட சிறுத்தைகள் நுழைந்து இருக்கிறோம். நீங்கள் தமிழ்நாட்டு வரலாற்றில் பார்த்தீங்கன்னா 2 கட்சிகள் பெரிய கட்சிகள், அது ஒன்று அதிமுக, இன்னொன்று திமுக. திமுகவுக்கு நிகராக பட்டி தொட்டி எல்லாம் கொடிகள் பரப்பது விடுதலை சிறுத்தைகள் கொடி மட்டும்தான். மற்ற கட்சிகளை நீங்கள் வந்து விரலை விட்டு சொல்லக்கூடிய, குறிப்பாக ஏன் பாமகவுக்கு அந்த ஒரு நிலைப்பாடு கிடையாது. மதுரை பக்கம்லாம் போனோம்னா கொடியே கிடையாது. மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், பூனே எல்லாம் கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கொடியை நீங்கள் எங்கோதும் பார்க்கலாம். அன்பு தலைவரான எழுச்சி தமிழர் அவருடைய பெயர்களை நீங்கள் எப்போதும் பார்க்கலாம். அவருடைய புகைப்படம் இல்லாத இடங்களே இல்லை, அந்த அளவுக்கு இருக்கிறது. நாங்கள் தனியாக நின்று எங்கள் வாக்குகளை கணிசமான வாக்குகள் அப்படி என்று காட்டவில்லையே தவிர, ஆனால் எங்களுக்கு கணிசமான வாக்குகள் தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிறது. உங்கள் தலைவர் பற்றி எந்த விதமான ஒரு பின்னோக்கமும் அல்லது எந்த மாதிரியாக கிடையாது. ஆனால் பாமக வந்து அவங்க கூட்டணியில் வந்து நிறைய இடங்களை பெறுகிறார்கள். ஆனால் உங்களுடைய கட்சி தமிழகம் முழுவதும் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் வந்து பெரும்பான்மையான இடங்களில் போட்டியிட இயலவில்லை அல்லது உங்களுக்கு ஒதுக்கப்படவில்லை. 1983-82 பாமக தொடங்கியிருக்கிறாங்க. 1990 விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் தோன்றிருக்கிறோம். 10 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய பாமக வந்து அரசியல் முன்னாடி அடியெடுத்து வைத்தவர்கள். அவர்கள் அரசியல் களத்தில் விடுதலை சிறுத்தைக்கு முன்பாக நின்றவர்கள். ஒரு வேலை வாய்ப்பு மையத்தில் கூட ஒருவர் முன்னாடி வேலைக்கு சேர்ந்துருந்தார்னா அவருக்கு தான் பதவி உயர்வுகள் வந்து போகும், பின்னாடி வரவங்களுக்கு அதன் பிறகு கூடும். அப்படித்தான் விடுதலை சிறுத்தைகளும் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு அங்குலமாக நாங்கள் எடுத்துக்கொண்டு வருகிறோம். இன்னும் சொல்லப்போனால் இதெல்லாம் வரலாற்று சாதனை. இந்த சாதனைகள்லாம் சொல்வதற்கு மாறாக எங்களை சோதனைக்குள் ஆட்படுத்துகிறார்கள். தமிழ்நாட்டு வரலாற்றிலே வந்து ஒரு தலித் இயக்கம் என்று சொல்லப்படுகிற ஒரு விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் இதுவரையில் காணாத, வரலாறு காணாத 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறோம், 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறோம். இதுவரையில் அப்படி ஒரு இயக்கம் இங்கே இல்லை. அதை யாரும் அப்படி பேசுறது இல்லை. ஏன் பேச மறுக்கிறாங்கன்னு தெரியல. இப்போ நீங்கள் சொன்னீங்க முதலில் அவர்கள் வந்தவர்கள் அப்படின்னு. ஆனால் ஏற்கனவே இருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து பிரிந்து போன அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை பிடிக்கவில்லையா? நீங்கள் நல்லா, அதாவது வந்து கரிஸ்மாஸ் லீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் என்றவர் வந்து ஒரு சாமானியன் கிடையாது. திருமாவளவன் என்று ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்து வந்தவர், யாருக்கும் முகம் அறியாதவர். எம்ஜிஆர் என்பவர் நாடு தழுவிய அளவில் அறிந்து தெரியப்பட்டவர். அதனால் அவருக்கும் எங்களுக்கும் முரண்பாடும் வேறுபாடுகளும் இருக்கிறது. ஆனால் எங்கள் தலைவர்
சினிமா மாயை இல்லாமல், திரைக்கு பின்னாடி இல்லாமல், கலைஞர் உள்பட, ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா உள்பட எல்லோரும் திரைமறைவுக்குள் இருந்தவர்கள். ஆனால் சுயம்பாய் எந்த ஒரு சாயமும் இல்லாமல் ஒரு சாமானியனாய் வெளியே வந்தவர். எந்த ஒரு அரசியலில் இருந்து பிரிந்து வந்த தலைவரும் கூட இல்லை. ஒரு அரசியல் கட்சியிலிருந்து நான் அதிலிருந்து பிளவுபட்டு நான் வெளியே வந்திருக்கிறேன் நான் அப்படின்னு அண்ணன் வைகோ போன்றவர்கள் சொல்லுவதை போல அப்படியே இல்லை. சுயமாய் ஒரு சுயம்பாய் வந்த ஒரு தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள். அதனால் எங்களுக்கு இது வந்து பின்தாங்களை போல் தெரியுமே தவிர மற்ற பார்ப்பவர்களுக்கு, ஆனால் எங்களுக்கு முன் நாங்கள் அடியெடுத்து வைத்து கொண்டே இருக்கிறோம். எங்களுடைய வளர்ச்சி நகர்ந்து கொண்டே இருக்கிறது. எங்களுடைய வாக்கு வங்கிகள் கூடிக்கொண்டே இருக்கிறது. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடிக்கொண்டே இருக்கிறார்கள். எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூடிக்கொண்டே இருக்கிறார்கள். வரவிருக்கிற இந்த தேர்தல் எங்களுக்கு பெரிய வெற்றி வாய்ப்பை தரும். இந்த பாலை சின்னம் அங்கீகாரம் பெறும். இப்போ வளர்ச்சின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு செய்தி நினைவுக்கு வருது. சில மாநிலங்களில், தமிழ்நாடு தவிர பிற மாநிலங்களில் கூட விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடுகிறார்கள் அல்லது கூட்டங்கள் நடைபெறுகின்றன, இதெல்லாம் கேள்விப்பட்டோம். அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அதாவது இதுவரையில் இந்தியாவில் வந்து பிற மாநிலிருந்து தான் தமிழ்நாட்டில் வந்து வந்திருக்கிறாங்க. கன்சிராம், ராம்விலாஸ் பாஸ்வான், ராம்விலாஸ் அத்வாலே, இப்படி வந்து அந்த பிற மாநிலத்தில் தான் தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வந்திருக்கிறார்கள். ஆனால் முதல் முறையாக தமிழ் மண்ணில் இருந்து பிற மாநிலத்துக்கு, மொழி தெரியாத மாநிலங்களுக்கு, மொழி அறியாத மாநிலங்களுக்கு சென்றடைக்கின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவில் ஒரு தலித் லீடர் யார் என்று கண்காணிக்கப்படுகிறார் அண்ணன் திருமாவர்கள். இன்றைக்கு அவரை பிற மாநில எல்லாமே, கேரளாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, இப்படி எல்லாத்தையும் வெளிநாடுகள் எடுத்துக்கினா நீங்கள் எல்லா நாடுகளிலும் விடுதலை சிறுத்தைகள் கொடி பறக்கிறது. எல்லா நாடுகளிலும் ஒரு நாடு அமைப்புகள் வந்து இந்த தென் மாநிலங்களில் இருக்குது வேட்பாளராகவும் இப்போ போட்டியிடுறாங்க. அங்கேயும் இப்போ அணைச்சிட்டு நிற்கிறாங்க. இப்போ அந்த அளவுக்கு உத்வேகமாக விடுதலை சிறுத்தைகள் அரசியல் நகர்வுகள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. வெறுமனும் போலியாக ஒன்றும் இல்லை. இவர் தான் இந்த மண்ணுக்கு தேவைப்பட்டவர், இந்த மக்களுக்காக தேவையாக இருக்கிறார், எல்லா இடங்களிலும் குரல் வலையை உழைத்து பேசுகிறார், எங்கெல்லாம் பாதிப்பு நடக்கிறதோ அதை கண்டு கொதித்து எழுந்து வீதிக்கு வந்து போராடுறார் என்ற ஒரு போராளி தலைவனாய் பார்க்கின்ற நிலை தன்னெச்சையாக எழுந்திருக்கிறார். இது யாரும் போயிட்டு பணம் கொடுத்து இங்கே சேருங்க, இங்கே கொடி நடுங்க, இங்கே கொம்பு நடுங்க, இங்கே வாங்க அப்படின்னு ஏஜென்ட் மூலமாக போயிட்டு யாரையும் போய் நாங்கள் சேர்க்கலை. தானாக வராங்க, தானாக ஆர்ப்பரிக்கிறாங்க. மக்கள்கிட்ட போய் எங்களுடைய தலைவருடைய கருத்து எளிதாக போய் சேருது. அதுக்கான வாய்ப்பு தான் பிற மாநிலங்களில் விடுதலை சிறுத்தைகள் வேட்பாளராக போட்டிக்கிற ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறது. அதுக்கு அவருடைய உழைப்பும், அவருடைய சிந்தனையும், அவருடைய செயலும் ஒரு நல்ல பாதை அமைத்து கொண்டே இருக்கிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்களில் எத்தனை இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடுகிறார்கள்? விடுதலை சிறுத்தைகள் கிட்டத்தட்ட வந்து 16 தொகுதியில் போட்டிடுறாங்க. அங்கே ஆந்திராவில் எல்லாம் போடுறாங்க. கண்டிப்பாக அதில் வந்து வெற்றி கிடைக்கணுன்ற எதிர்பார்ப்பு பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அப்படி இல்லாவிட்டாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பற்றி அந்த மாநிலங்கள் அறிந்து கொள்ளும் என்று. ஆமாம், அதாவது வந்து ஒரு வேட்பாளர் குறைந்தபட்சம் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் துண்டறிக்கையாச்சும் போடுவார். ஒரு விதை ஒரு விதை போட்டிருப்பார். அப்போது வீடு வீடாக போயிட்டு இந்த படமும் அதில் இருக்கிற முழக்கங்களும் அதில் இருக்கிற கருத்தும் புரட்சியர் அம்பேத்கருக்கு நிகரான கருத்தை மக்களிடம் இந்த அளவிற்கு ஒரு அடித்தளத்திலிருந்து உயர்ந்து வருகின்ற உங்களது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த கூட்டணியில் ஒரு முக்கிய பங்காற்றி கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலில் இந்த கூட்டணி வெற்றி பெறுமா? எத்தனை இடங்களை பெறும்? இந்த தேர்தலில் 40க்கு 40 வெற்றி பெறும். எங்களுக்கு எதிரிகளே இல்லை, எல்லாம் அது சிதைந்து கிடக்கிற. எனக்கு கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகள்னு சொன்னவங்களெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. இல்லை நீங்கள் வந்து நீங்கள் கூட்டணி வயசு நீங்கள் பார்க்கலாம். அதிமுக வந்து 3ஆய் உடைந்து கிடக்கிறது. பாஜக வந்து சிதறல் சேகாயாக கிடக்கிறது. பாமக கணக்கிலே இல்லாமல் போய்விட்டது. இப்போ இந்த எதிரிகளே இல்லை. எங்களுக்கான வாக்குகளை அவர்களாக போட்டு விட்டால் நாங்கள் தானாக வெற்றி பெற்றோம். எங்கள் கூட்டணியில் 10 கூட்டணி இருக்குது. எங்களுக்கு ஒரு சின்னத்துக்கு 10 ஓட்டு இருக்குது. மற்றவங்களுக்கு அப்படி 10 ஓட்டு இல்லை. எங்களுக்கு 10 ஓட்டு இருக்குது, எங்கள் சொந்த ஓட்டு. அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தாண்டி கூட்டணி பலம் எங்களுக்கு
மிகுந்த நம்பிக்கை தருகிறது. வெகுவாக இருக்குது. 10 கட்சி கூட்டணி இருக்குது. அதை தான் சொல்கிறேன். பானை சின்னத்துக்கு 10 ஓட்டு இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு இருக்குது, திமுக ஓட்டு இருக்குது, காங்கிரஸ் ஓட்டு இருக்குது, மதிமுக ஓட்டு இருக்குது, அண்ணன் வேல்முருகன் வாழ் உரிமை கட்சி ஓட்டு இருக்குது. இப்படி இந்த திராவிட கழகம் ஓட்டுகள் இருக்குது. இது மாதிரி பல கட்சிகளுடைய ஓட்டுகள் வந்து எங்களுக்கு ஒரு சின்னத்துக்கு 10 ஓட்டு இருக்குது. 10 கட்சி ஓட்டு இருக்குது. அதனால் வெற்றி பெறுவோம். அதனால் வந்து எங்களுக்கு எளிதான வெற்றி இருக்கிறது வந்து தேர்தல் கணிப்பே வந்து சொல்லியிருக்காங்க, பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து எங்களுக்கு 40க்கு 40 புதுச்சேரியை சேர்த்து 40க்கு 40 வெற்றி பெறுவோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் தனித்து நின்று 2011 எல்லாம் வெற்றி பெற்றோம்லாம் சொல்கிறாங்க. இந்த தேர்தலிலும் நாங்கள் புதியவர்களை நிறுத்தியிருக்கிறோம், எங்களது ஆட்சி தான், அதாவது எங்களது வேட்பாளர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கையோடு அவர்களுடைய பரப்புரை தொடங்கி. அவருடைய நம்பிக்கை இருக்கட்டும், மகிழ்ச்சி. ஆனாலும் வந்து அவருடைய கட்சி இந்த தேர்தலோடு ஒரு முடிவுக்கு வரும் என்பதை நாட்டு மக்கள் வந்து அறிந்து வச்சிருக்கிற ஒன்று. இது வந்து நம்ம வேறுமனெல்லாம் சொல்லலை. அவங்களுடைய ஆட்சி கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் இருந்து பாஜகவோட கூட்டணியில் இருந்து அவர்களோடு கைகோர்த்து கொண்டு இல்லாத வேலையெல்லாம் முஸ்லீமுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். அதற்கு இவர்கள் வந்து நாடாளுமன்றத்திலே வாக்களித்தார்கள், சிஏஏவுக்கு வாக்களித்தார்கள். நீட்டு தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று நாம் கேட்குற போது அதற்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். இன்றைக்கு மோடியோடு நாங்கள் இல்லை, அது ஒரு மதவாத கட்சி என்று இன்றைக்கு முழங்குகிறார்கள். இதை யாரை ஏமாற்றுகிற கதை என்று தெரியவில்லை. இதை யாரை ஏமாற்றுவதற்கான முயற்சி செய்கிறார்கள் என்று தெரியவில்லை. இவர்கள் என்னமோ நினைத்து கொண்டிருக்கிறார்கள் 1995, 94 போல ஏதோ ஒரு மாயை காட்டி வெற்றி பெற்று விடலாம் என்று. இப்போது எல்லாம் உள்ளங்கையில் எல்லாம் கொட்டி கிடக்கிறது என்பதை மோடியும் மறந்திருக்கிறார், எடப்பாடி பழனிசாமியும் மறந்திருக்கிறார். நீங்கள் எங்கே நகர்ந்தாலும் அது உள்ளங்கையில் உடனடியாக வந்துவிடும் என்பதை அவர்கள் மறந்திருக்கிறார்கள். உங்களுடைய மாய வலைகள் அத்தனை அறுபடும். இனிமேல் உங்களுடைய முகமூடிக்கு அந்த வாய்ப்பே இல்லை என்பதை நீங்கள் வேறு ஏதாவது வேலையை பார்த்து கொண்டு செல்ல வேண்டும். உங்களுக்கு அரசியல் அரங்கில் அரசியலும் பண்ண தெரியவில்லை, மக்களையும் நேசிக்க தெரியவில்லை, மக்களுடைய நாடி துடிப்பை பார்த்து பேசுவதற்கு உங்களிடம் ஆள் இல்லை. அதனால் உங்களுக்கு கொடி கட்டுவதற்கும் ஆள் இல்லை, தோரணம் கட்டுவதற்கு ஆள் இல்லை, சூரட்டி ஒட்டுவதற்கும் ஆள் இல்லை, ஒலிபெருக்கில் பேசுவதற்கும் ஆள் இல்லை. நீங்கள் நற்றாற்றில் விட்ட அனாதைகள் போய் இருக்கிறீர்கள். அதனால் வந்து உங்களுடைய அரசியல் சாம்ராஜ்யம் இதோடு முடிவுக்கு வருது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு வாக்கு வங்கி அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. அதை வந்து அப்படியே முழுவதுமாக தற்போது இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வைத்திருக்கிறது. அதாவது மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மிக துடிப்பான பெண்மணி என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. அவர்கள் மறைவுக்கு முன்னால் 2 கட்சிகளோடு என்றைக்கும் கூட்டணி வைக்கக்கூடாது, ஒன்று பாஜக, இன்னொன்று பாமக, எக்காலத்திலையும் இவர்கள் பக்கத்திலே நாம் செல்லவே கூடாது என்று கடுமையாக சாடி சட்டப்பேரவையில் பேசினார். வேற எங்கே பொதுக்கூட்டத்தில் கூட பேசினார், சட்டப்பேரவையில் பேசினார். ராமதாஸ் இருக்கும் கட்சி மரவெற்றி கட்சி, அந்த கட்சியோடு எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாது. பாஜகவின் மீது நான் ஒரு முறை கூட்டணி வைத்தேன், அதை நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள், இனி ஒரு காலம் அது நடக்காது. உங்களுடைய தலைவியாக இருந்த அம்மையாருடைய பேச்சுக்கு நீங்கள் மரியாதை கொடுத்தீங்களா? அவருடைய அம்மா அம்மா என்று சொல்லிங்க அம்மா வார்த்தைக்கு நீங்கள் மரியாதை கொடுத்தீங்களா? அவங்க மறைவுக்கு உடனே யாரு கூட கூட்டணி வைக்கக்கூடாது என்று சொன்னார்களோ அவரோடு நீங்கள் கூட்டணி வச்சிட்டீங்க. அப்போது நீங்கள் உங்கள் கட்சியினுடைய தலைவிக்கே துரோகம் செஞ்சவர்கள். உங்கள் கட்சியினுடைய தலைவிக்கு நீங்கள் துரோகம் செஞ்சுக்கிறீங்க. இப்போது நீங்கள் வந்து உள்ளே கொண்டு வந்துட்டு இன்றைக்கி 3 சுக்குநூறாக உடைக்க வச்சுக்கிறீங்க. தினகரன் ஒரு பக்கம், ஓபிஎஸ் ஒரு பக்கம், நீங்கள் ஒரு பக்கம், உங்கள் கூட்டணியில் இருந்தவங்கள அவங்க வலைக்கு பார்க்குறாங்க. அப்போது என்னவா இருக்குது? இப்போது உங்களுடைய நிலை என்னவா இருக்குது? அப்போ புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வாக்கு வங்கி வந்து சரிந்திருக்கிறது அப்படின்னு அதில் மாற்று கருத்தே இல்லை. சரிந்திருக்கிறது. இங்கிருந்து ஆள் பிடிச்சி போயிட்டாங்களே. பாஜகவில் அதிமுகவில் வந்து பல்வேறு நபர்கள் பாஜகவில் இருக்கிறாங்கல்ல, முன்னாள் அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்களே. அதிமுகவுக்கு முன்னாடி அமைச்சர்கள் அவர்களெல்லாம் கூட இன்றைக்கி பாஜகவில் இருக்கிறாங்க. அப்படின்னா யார் என்ன பண்ணீங்க? அதுதான் இப்போ விழுங்கு இருக்குது உங்களுன்னு சொல்லி நாங்கள் விடுதலை சிறுத்தை எச்சரித்து கொடுத்து கொண்டே இருந்தோம். அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் இருந்தீங்க. இப்போது அதை நீங்கள் சொல்ல வரீங்க. ஆனால் உங்களை வந்து அது உண்மையாக சொல்கிறீங்களா பொய்யை சொல்கிறீங்களா அது உங்களுக்கு தான் தெரியும். இப்போ முதலமைச்சர் வந்து
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் பாரதிய ஜனதாவிற்கும் இருக்கிற ஒரு கூட்டணி கள்ள கூட்டணி என்று சொல்கிறார். ஆனால் சில நாட்களாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதாவை எதிர்த்து பேச தொடங்கியிருக்கிறார். இதுவரையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போன பிரச்சாரங்களில் எந்த இடத்திலும் மோடி அவர்களை விமர்சனம் செய்ததாக ஒன்றும் தெரியவில்லை. அது இந்து கட்சி, அது மதவாத கட்சி இப்படின்னு ஒரு சும்மா சொல்கிறதை தவிர அவர்கள் மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை, மக்களுக்கு இந்த கோரிக்கையெல்லாம் நாங்கள் வைத்தோம் நிறைவேற்றவில்லை என்று மக்களுக்கான கருத்தை சொல்லவில்லை. அவர்களுக்கு ஏதோ ஒன்று இவர் கேட்டிருப்பார், அதற்கு அவங்க மறுத்து இருப்பாங்க. அந்த விமர்சனத்தை மட்டுமே வைக்கிறார் தவிர அவங்களுக்கு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பைகளை விட்டுமே விமர்சனமாக வைக்கிறாரே தவிர மக்களுடைய பிரதிநிதியாக பேசி இதை நான் கேட்டிருந்தேன், மக்களுக்கு அவர் செய்யவில்லை, இங்கே வெள்ளை பெருக்கெடுத்து ஓடியது, தூத்துக்குடி திருநெல்வேலி சென்னை வெள்ளத்தில் மூழ்கியது, அப்போது நான் மோடி அவர்களை வர சொல்லியிருந்தேன், வரவில்லை, நிர்மலா சீதாராமனிடம் சொல்லி நிதி ஒழிக்க சொல்லியிருந்தேன், ஆளுங்கட்சி அவர்களாக இருந்தாலும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இப்போது நீங்கள் நிதி ஒதுக்க வேண்டும் என்று நான் சொல்லியிருந்தேன், ஆனால் அவர்கள் செய்யவில்லை என்று சொன்னாரா? இப்போ கச்சத்தீவு விவகாரத்தை பேசக்கூடாது என்று சொல்கிறார். கச்சைத்தீவை பற்றி தாரை வாத்துட்டாங்க மோரை வாத்துட்டாங்கன்னு இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்களே தவிர கச்சைத்தீவை யார் தாரை வாத்துறது யாருக்கு சொல்லிட்டு இருப்பாங்க? இவங்க திமுக தாரை வாத்துட்டாங்க, அவங்க தாரை வாத்துட்டாங்கன்னு. சரி, 10 ஆண்டு காலம் நீ இருந்து அதை மீட்டு எடுத்து வர வேண்டியதானே? 10 ஆண்டு காலம் மோடி அரசாங்கம் இருந்தது, 10 ஆண்டு காலம் நீங்கள் சொல்லி அதை மீட்டு கொண்டு வர வேண்டியது தானே? தாரை வாத்துட்டாங்க. சரி, தொலைச்சிட்டா யாருக்கா தேடவே கூடாதா? ஒரு பொருளுக்கு கீழே விழுந்து போச்சு, அதை தேடவே கூடாதா? சரி, ரைட்டு, முடிஞ்சு போச்சு, அதை மண்ணை போட்டு மூடிடுவீங்களா? நீங்கள் 10 ஆண்டு ஆட்சி பண்ணீங்கல்ல, நீங்கள் ஏன் செய்யலை? 10 ஆண்டு மோடி இருந்தார்ல, ஏன் கேட்கல? இந்த கதையை சொல்லிக்கின்னு இருப்பீங்களா? அப்போ இதெல்லாம் ஏமாற்று வேலை. மாமியார் ஓடிச்சா மண் சட்டி, மருமக ஓடிச்சா பொன் சட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது கதை சொல்கிறீங்க, யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க? இந்த ஏமாற்று வேலைகள்லாம் நீங்கள் ஆட்பட முடியாது. உங்களுக்கு அவ்வளோதான், உங்களுக்கு ஓவர் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. உங்களுடைய இப்போ அண்மையில் சிதம்பரம் தொகுதியில் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் உங்கள் தலைவருக்காக பரப்புரை செய்கிறார். அந்த பரப்புரையினால் உங்களுடைய வாக்கு வேறுபாடுகள் ஏறுமா? அதாவது மதிப்பு மிகுந்த அண்ணன் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் இவ்வளவு பெருந்தன்மையோடு மக்கள் மத்தியில் எங்களுடைய அன்பு தலைவருடைய கருத்துக்களை நான் முழுமையாக அறிந்து வைத்திருக்கிறேன், தெரிந்து வைத்திருக்கிறேன். இவர் மக்களுக்காக நிற்கக்கூடியவர் என்று ஒரு சாதி தலைவராக பார்த்தவரை இல்லை இல்லை இதோ நான் சாட்சியமாக இருக்கிறேன் என்று சொல்லி சாட்சியம் சொல்லிட்டு போயிருக்கார். இவர் இந்த மண்ணுக்கு தேவையான தலைவர். இந்த தலைவரை நாம் இழந்து விடக்கூடாது. இவருக்கு நீங்கள் தோளோடு தோள் கொடுத்து நிற்க வேண்டும். நானும் தம்பி திருமாவர்களும் சாதிக்கு எதிரானவர்கள், இவர் சாதிக்கு பிறந்தவர், இவருக்கு உங்களுடைய சின்னத்தில் பானை சின்னத்தில் வாக்களிங்கன்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே இப்போ ஒரு சாதி தலைவராக பார்க்கின்ற அந்த பின்பத்தை உடைக்கின்ற வேலைகளை பல்வேறு தரப்பு மக்கள் விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக வன்னிய சமூக மக்கள் பெருவாரியாக ஆதரவு தெரிவிக்கிறார்கள். அப்படி அங்கொன்றும் இங்கொன்றும் சலசலப்பு இருக்கலாம், அவர்கள் புரிதல் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று தான் சொல்ல முடியும். அந்த புரிதல் நாங்கள் அவர்களுக்கு வரவேற்புமே தவிர அவர்களுக்கு எதிரான கருத்தியில் பேச மாட்டோம். எங்களுடைய நோக்கம் புரியாதவர்களை புரிய வைப்பது, அறியாதவரை அறிந்து கொள்ள செய்வது. எங்கள் தலைவர் சொன்னார், என் மீது கல்லை எறிந்தவன் ஒரு நாள் பூக்களில் வீசுவான், அந்த காலம் வரும் என்று சொன்னார். அந்த காலம் இப்போது எங்கள் கண்முன்னே தெரிகிறது. கல்லெறிந்தவர்கள் அத்தனை பேரும் எங்கள் மீது, எங்கள் தலைவர் மீது பூக்களை எள்ளி வீசுகிறார்கள். நிச்சயம் எங்களுடைய பானை சின்னம் பெரியவர்களை மாற்றத்தை கொண்டு வரும் என்று எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. இப்போது இங்கே 2 தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் களம் காண்கிறது. மற்ற தொகுதிகளில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளின் பொறுப்பாளர்கள் அங்குள்ள கூட்டணி கட்சியினருக்கு வேலை செய்யாமல் இந்த 2 தொகுதிகளிலும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு. அப்படிலாம் இல்லை. நான் தென் சென்னை மாவட்டத்தினுடைய எங்களுடைய வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு தான் தொடர்ச்சியான களப்பணி நின்று கொண்டிருக்கிறோம். எங்களுடைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சாரநாத் அவர்களும் மற்றும் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் தம்பி வழக்கறிஞர் அப்புனு தயாநிதி மாறன் அவர்களுக்கு பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள். இப்படி பல்வேறு இடங்களில், குறிப்பாக சென்னையிலேருந்து நாங்கள் இன்னும் யாரும் போகலை. ஆனால் தலைவர் நிற்கிறாரு என்பதற்காக
நாங்கள் எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், நம்ம தொகுதிக்கு போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசையில் அப்படி போயிட்டு வருவாங்களே தவிர அங்கே ஸ்டாண்டர்டாக அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்களுடைய என்னை பொறுப்பாளராக போட்டுக்கிறாங்க. மயிலாப்பூர் தொகுதிக்கு தேர்தல் பொறுப்பாளராக என்னை போட்டிருக்கிறாங்க. நாங்கள் வந்து நேற்று கூட முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்கள் மயிலாப்பூரில் மாங்கோலியில் பேசினாங்க. நாங்கள் எல்லாம் பெரிய அளவில் போய் கலந்துக்கிட்டோம். அது மாதிரி எங்களுக்கு எந்த மாதிரியும் இல்லை. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து பூதகரமாக முயல்கிறார்கள். நாங்கள் அதுக்கு ஆட்பட்டு நிற்க மாட்டோம். நாங்கள் சிறுத்தைகள், சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். கலைஞர் சொன்னது மாதிரி கலைஞர் கிடையாது, எங்களுக்கு தனித்துவம்னு ஒன்று இருக்குது. நாங்கள் எப்போவுமே வந்து எந்த அரசியல் கட்சியினுடைய ஃபார்முலாவும் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு தனித்துவம் எங்கள் தலைவருக்கு கற்றுத்தந்தது. தனித்துவத்தோடு நாங்கள் இருக்கிறோம். எந்த இடத்துல ஒருத்தரை சொல்லி குறித்து கோடிட்டு காட்டுவது விடுதலை சிறுத்தைகள் பார்வையே கிடையாது. நீங்கள் தமிழ்நாடு அளவில் நீங்கள் யார்கிட்ட வேணால் பார்க்கலாம். எங்களுக்கு எப்பவுமே தனித்துவமாக இருக்குமே தவிர ஒருத்தர் காட்டி அதில் காப்பி அடித்து நாங்கள் எந்த செயலையும் செய்வது கிடையாது. உங்கள் தலைவரை பொறுத்தவரை தமிழர் நலன் சார்ந்து போராடுகிறவர். தமிழர் வாக்குகள் குறிப்பாக இன்னும் அதி தீவிரமான தமிழர்களாக இருப்பாங்க, தமிழ் தேசியம் பேசுகிறவங்களாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் இடம் மாறுகிறார்கள். சீமான் அவருடைய நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கிறார்கள் என்றெல்லாம் செய்திகள் வருகிறது. அதாவது தமிழ் தேசியவாதிகள் அப்படின்றதுல எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை. ஏன்னா அவங்க வந்து பல்வேறு வரலாற்று சான்றுகள் இங்கே இருக்குது. வள்ளுவ பெருந்தகையிலேருந்து அயோத்திதாச பண்டிதர்லேருந்து பார்த்தா ரெட்டமலை சீனிவாசன் வரைக்கும் ஒரு பைசா தமிழன் வெளியிட்டவர் வந்து அயோத்திதாச பண்டிதர் தான். ஆனால் அந்த அயோத்திதாச பண்டிதரை என்னைக்காவது தமிழ் தேசியவாதிகள் அவர் பெயரை உச்சரித்திருப்பார்களா? வள்ளுவன் பெருந்தகை திருவள்ளுவரை பற்றி என்றைக்காவது உச்சரித்திருக்கிறாங்களா? தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் சாதி ரீதியாக பிரித்து பார்க்கிறார்கள் சொல்கிறீங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்களாம் யார்? இன்றைக்கும் தமிழ் சொற்களை இன்றைக்கும் நடைமுறை புழக்கத்தில் வைத்திருப்பவர்கள் சேரியிலே கிடக்கிற மக்கள் தான், மேட்டுக்குடி மக்கள் கிடையாது. ஆங்கில கல்வியை கற்றுக் கொடுப்பவர்கள் யார்? பிற மொழிகளை கற்றுத்தரவர்கள் யார்? சேரியில் பிற மொழிகளை கற்றுக்கிறாங்க. சேரியில் இருக்கிற பிள்ளைங்களாம் போயிட்டு வந்து பெரிய பெரிய கான்வெண்ட்டில் படிக்குது, ஹிந்தி படிக்குது. அங்கே வந்து கேட்பாங்க, உங்களுக்கு என்ன மொழி, அடுத்த ஸ்லாங் என்ன மொழின்னு கேட்பாங்க. அடுத்த மொழிக்கு வந்து ஹிந்தின்னு போடுறாங்க. அப்போ ஹிந்தின்னு போடுறதா சேரியில் இருக்கிற பிள்ளைங்களை போகிறாங்க. சேரி என்று சொன்னால் ஒரு சாதி கிடையாது. சேரி என்று சொன்னால் சேர்ந்து வாழ்தல் என்று பொருள், தமிழோடு சேர்ந்து வாழ்தல் என்று பொருள். ஆனால் இதை வந்து வேறு விதமாக பேசுவது, வழிகாட்டுவது. இங்கு இருக்கிற தமிழ் தேசியவாதிகள் உண்மையான தமிழ் தேசியவாதிகளாக இருந்திருந்தால் ராமதாஸ் அவர்களை தான் முதலில் கண்டித்திருக்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், அனைத்து தரப்பு சாதியினரும் ஒன்றிணைத்து 19 சாதியை ஒன்றிணைத்து ஒரு அனைத்து சாதியர் கூட்டமைப்பு என்ற ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி 19 சாதியை அதில் இணைத்து குறிப்பாக பட்டியலின மக்களுக்கு எதிராக விரலீட்டி மாவட்டம் தோறும் பேசினார். அப்படி பேசுகிற ராமதாஸை எந்த தமிழ் தேசியவாதியாவது ஒருத்தர் கண்டித்து அறிக்கை விட்டார்களா? கண்டித்து பேசினார்களா? இன்னும் சொல்ல போனால் ஈழத்தமிழர்களுக்கே நான் கேட்குறேன் அந்த கேள்வியை. 1990 தோன்றிய விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் 2024 வரை ஈழத்தமிழுக்காக குரல் கொடுத்திருக்கிறோம். நான் பலமுறை சிறை சென்றிருக்கிறேன். தமிழ் தொலைக்காட்சி நிறுவனர் அண்ணன் கலைக்கோட்டு அண்ணன் உதயத்தோடு நான் சிறைக்கு போயிருக்கிறோம். இப்படி பல்வேறு வழக்குகளை சுமந்திருக்கும் ஈழத்தமிழர்களுக்காக. ஈழத்தமிழர்களே ஒரு குறிப்பு இது மாதிரி 19 அமைப்புகளை சேர்த்து ஒரு குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் மீது இவ்வளோ பெரிய பகிங்கரமாக ஒரு கூட்டு நடப்பு நடத்துறீங்களே, இதெல்லாம் வன்மையான கண்டனத்துக்கு யாராவது பேசியிருக்காங்களா? தமிழ்நாட்டில் உள்ளூர் தமிழும் பேசியிருக்காரா? என்ன உங்களுக்கு தமிழ் தேசியம்? தமிழ் தேசியம்னா என்ன முதல்ல அது சொல்லுங்கள். நீங்கள் உள்ளூர் தமிழ் வந்து நீங்கள் சொல்கிறீங்களே, 1999 முதல் முறையாக எங்கள் தலைவர் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக நிற்கிற போது அன்றைக்கு இதே பாட்டாளி மக்கள் கட்சி சேரிவாழ் மக்களுடைய குடிசைகளெல்லாம் கொளுத்துனாங்க. 144 போட்டாங்க. திருமாவளவன் ஊருக்குள்ளே வரக்கூடாது சொல்லிட்டு கொளுத்துவன்னு ஒன்று போகலாம், பாதிக்கப்பட்டவங்க போய் பார்க்கக்கூடாது. இந்த உலகம் இப்படி தான் இருந்தது. அன்றைக்கி யாரும் கேட்கலையே? ஏன் கேட்கல? எங்கே போனாங்க தமிழ் தேசியவாதிகள்லாம்? வெண்மணி வெண்மணின்னு பேசுகிறீங்களே, சிதம்பரத்தை பேச மாட்டீங்களா? தருமபுரி பேச மாட்டீங்களா? விழுப்புரத்தை பேச மாட்டீங்களா? கடலூர் பேச மாட்டீங்களா? மரக்காணம் பேச மாட்டீங்களா?
அடுக்கடுக்காக சொல்லிக்கினே போய்கினே இருப்போம். என்ன தமிழ் தேசியம்? உங்கள் தமிழ் தேசியம் இங்கே செலவழிக்கிறதுக்கு வழிவிடுறது இல்லை, கோவிலுக்குள்ள போகிறதுக்கு வழிவிடுறது இல்லை, சிலையை உடைக்கிறான், சாலையில் சைக்கிள் போட்டிட்டு போனால் அவனை அடிக்கிறான், பைக்கில் போனால் வயிமச்சு கொலை பண்ணுறான், காதலிச்சா நாடக காதல்ன்றான். என்ன இது? என்ன தமிழ் தேசியம்? உங்கள் தமிழ் தேசியம்? தமிழ் உங்களுடைய வார்த்தையின்படி பார்த்தா தமிழ் தேசியவாதிகள்லாம் பார்ப்பனிய சிந்தனை உள்ளவர்கள் மாதிரி. பார்ப்பனிய சிந்தனை உள்ள மாதிரி இல்லை. பார்ப்பனியும் வந்து எந்த இடத்திலும் கொலை செஞ்சது இல்லை. நான் பார்ப்பனியத்தை சொல்கிறதுக்கு தப்புன்னு சொல்லுவேன். அது இந்துத்துவா அப்படின்று வந்து இந்து என்பது வேறு, இந்துத்துவா என்பது வேறு. இந்து என்பது இந்து மதத்துக்குள்ளாக இருக்கிற ஒரு அடையாளம். இந்துத்துவா என்பது அடக்குமுறை. அடக்குமுறையை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நாங்கள் கொதித்து எழுவோம். யாரை நீ யார் எங்களை அடக்கிறதுக்குன்னு கேட்குறேன் நான். நீங்கள் யார் முதல்ல? இங்கே வரக்கூடாது, அங்கே வரக்கூடாது, நீ போகக்கூடாது, நீங்கள் நுழையக்கூடாது சொல்கிறது யாருன்னு கேட்குறேன் நான். பொதுவெளியில் ஒரு கோவிலை கட்டிவிட்டு அந்த கோயிலுக்குள்ள நீ வரக்கூடாது சொன்னால் நாங்கள் கட்டின கோயில் நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே கட்டியா கோயிலை? உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு கருவறை வச்சுக்கிறீங்களே, ஒரு பூஜை அறை வச்சுக்கிறீங்களே, அங்கே நாங்கள் வரேன்னு சொல்கிறோமா? பொதுவெளியில் ஒரு கோயில் கட்டுறேன், சுற்றுப்புற கிராமத்திற்கெல்லாம் வரலான்னு சொல்கிறேன். அது மாதிரி தான் எல்லாம் போகிறான். அங்கே போனால் இன்னார் வந்தான், 2 பிரிவினருக்கு சண்டை. ஏன் வருது? ஏன் தம்பி தேசியவாதி வாய் முடிக்கின்னு இருக்கிற? ஏன் கேட்கல? அப்போனா உங்கள் வாயில் என்ன கொழுக்கட்டை இருக்கா? சொல்லுங்கள் சார், ஏன் கேட்க மாட்டேறீங்க? அப்போ இங்கே உங்களுடைய பார்வையில் வந்து கோளாறு இருக்கு. உங்கள் பார்வையில் கோளாறு வச்சுக்கின்னு பார்ப்பனியத்து மேலே குற்றம் சுமத்துவது. பிராமின் பொண்ணை காதலிச்சா பேங்க்கில் வேலை செய்கிறவங்க எத்தனையோ பேர் காதலிச்சு பிராமின் பொண்ணை திருமணம் பண்ணிக்கிறாங்க. எத்தனையோ ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. என்றைக்காவது யாரையாச்சும் வந்து கொலை பண்ணியிருக்காங்களா? ஆணவ கொலை செஞ்சுருக்காங்களா? பார்ப்பனர்கள் என்றைக்காச்சும் பார்ப்பனர் அந்த பொண்ணுடைய அண்ணன் தம்பி போயிட்டு நடு ரோட்டில் வெட்டி சாச்சிருக்கானா? சொல்லுங்கள். எந்த அப்பா அம்மா வச்சு பணத்தை வச்சுக்கின்னு நீ போய் அவனை கொலை பண்ணணுன்னு பார்ப்பனியை சொல்லியிருக்கா? ஆனால் தமிழ் தேசியம் பேசுகிறவங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. தமிழ் தேசியம் பேசுகிறவங்க தான் கொலை பண்ணுறாங்க. தருமபுரியில் ஒரு வன்னிய சமூக பெண்ணு காதலிச்சிட்டாரு, அவரும் வன்னிய சமூகத்து தம்பி. இல்லை, இது 2 சமூகங்களுக்கு இடையான சிக்கலை தவிர நீங்கள் தமிழ் தேசியத்தை அதில் கொண்டு வர. தமிழ் தேசியம் பேசுகிறவங்க வந்து காதலுக்கு காவியத்தில் இருக்குதுங்க, தொல்காப்பியத்தில் இருக்குதுங்க, காவியத்தில் இருக்க திருக்குறள் எழுதுகிற திருக்குறள் இருக்குதுங்க. காதல் வந்து 1990 தான் விடுதலை சிறுத்தை திருப்பி சொல்ல வேண்டியதாக இருக்குது. 90 தோன்றி இயக்கம் விடுதலை சிறுத்தையில் இயக்கம். விடுதலை சிறுத்தைகள் தோன்றி போதா கண்ணகி சிலம்பு உடைச்சா? சொல்லுங்க. அனார்கலிம் சலீமும் வந்து விடுதலை சிறுத்தையை உருவாக்குச்சு. சொல்லுங்க. இப்போ தாஜ்மஹால் மும்தாஜி வந்து அவங்க இது பண்ணிக்கிறாங்களா? அங்கே தாஜ்மஹால் கல்வி விஷயம் விடுதலை சிறுத்தையை கட்டி கொடுத்தது. காதல் காவியம் நீங்கள் படமே பார்த்ததே இல்லையா? தேவதாஸ் படங்கள்லாம் நீங்கள் பார்த்தது இல்லையா? இதெல்லாம் விடுதலை சிறுத்தையை உருவாக்குச்சு. இப்போ இந்த வாக்கு, அதாவது தேர்தல் வாக்கு, தமிழ் தேசியத்தை நம்புகிற அதன் வழி செல்கிற அவர்களெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் சார்ந்திருக்கிற கூட்டணிக்கு வாக்களிப்பார்களா, வாக்களிக்க மாட்டார்கள்? அதாவது நான் சொல்கிறது வந்து மக்களுக்கு களத்தில் தூய்மையாக பணியாற்றக்கூடியவர்கள் விடுதலை சிறுத்தைகள். எங்களுக்கு சாதி மதம் எதுவுமே இல்லை. அடக்குமுறையை எதிர்க்கிறோம் யாராக இருந்தாலும். நான் உன்னை எதிர்க்க வரேன்னு நாங்கள் சொல்லலை. நீ என்ன அடக்க நினைத்தால் அதுக்கு எதிர்கொள்வோன்னு சொல்கிறோம். நான் அருவா வச்சுக்கிறேன், துப்பாக்கி வச்சுக்கிறேன், நான் கிரவுண்டு வச்சுக்கிறேன், அங்கே கூப்பிடுவோம் நீங்கள் சண்டைக்கு வரணும், நான் வந்து பாக்ஸர், நான் ஒரு ஸ்டேஜ் ஏறுவேன் அப்படின்னு நாங்கள் எந்த இடத்தையும் வந்து ஒருமையில் பேசுனதே கிடையாது. ஒரு சாதியை ஒரு இடத்துல கொச்சைப்படுத்தி பேசாத 32 ஆண்டு காலம் ஒரு அரசியல் நடத்துகிறாரு சொன்னால் அது எங்கள் தலைவர், அன்பு தலைவர் எழுச்சி தமிழர் மட்டும்தான். யாரையும் நாமால் ஒரே ஒரு இடத்துல கூட ஒரு அவதூறை பேசினது கிடையாது. ஒரு இன்னும் சொல்ல போனால் சுயசாதி பெருமை பேசாத கட்சி ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் அது விடுதலை சிறுத்தை மட்டும்தான். நாங்கள் இதுவரை எந்த இடத்துல நாங்கள் சுயசாதி பெருமை பேசினது, நாங்கள் ஆண்ட பரம்பரை, நாங்கள் அந்த பரம்பரை, நாங்கள் இந்த பரம்பரை, நாங்கள் துப்பாக்கி வச்சிருந்த பரம்பரை, நாங்கள் நெருப்புலேருந்து பிறந்த பரம்பரை, நாங்கள் கத்தியோடு பிறந்த பரம்பரை, நாங்கள் வந்து புல்லட்லாம் எடுத்துக்கிட்டு வந்த பரம்பரை, ஏவுகணை எடுத்து வந்த பரம்பரை, அப்படிலாம் நாங்கள் பேசுறது கிடையாது. மனிதன் எப்படி பிறப்பான ஒரு தாய் வீட்டில் அப்படித்தான் பிறந்து இருக்கிறோம். ஒன்றும் அறியாத சிசுவாக தான் இன்னமும் இருக்கிறோம். எங்களுக்கு யாரும் எதிரிகள் இல்லை, எங்களை ஏன் எதிரியாக பார்க்குறீங்கன்னு கேட்குறோம். நாங்கள் யாரும் எதிரி கிடையாது, நீங்கள் எங்களை எதிரியாக பார்க்குறீங்க.
தேர்தல் பொறுத்த வரைக்கும் அதாவது ஒன்றியத்தில் இருக்கிற நரேந்திர தாமோதரதாஸ் அவர்கள் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார். அதாவது மக்கள் பாதிக்கப்படுகிற போது வர வேண்டிய மோடி அவர்கள் மக்களுடைய வாக்குகளை எப்படியாச்சும் தமிழை பேசி ஏமாற்றிடலாம் அப்படின்னு சொன்னார். முதல்வர் வந்து நிறைய பேசியிருக்கிறாரு. எனக்கு பிடிச்ச வார்த்தை, மோடி ஒரு கண்களில் வருகிற நீரை அவர் கண்ணே நம்பாது, அவருடைய அழுகையை இந்த கண்ணில் இருக்கிற அழுகையை இந்த கண்ணு நம்பாது அப்படின்னு சொன்னார். அதுக்கு விட பெரிய பொருள் வேறு எதுவும் இருக்காது. அதனால் மோடியுடைய இது அது அப்படி தான் இருக்கும். அதை வந்து பொருட்டாக எடுத்துக்க வேண்டிய தேவையில்லை. சரி, இப்போ சமீபத்தில் அமித்ஷா அவர்கள் 2 முறை அந்த பயணத்தை ரத்து செய்திருக்கிறார். அதான் அவருக்கு வந்து மோடி வருகிற போதே நாற்காலிகளுக்கு காலி, அமித்ஷா வரும்போது எப்படி இருக்கும்? பிரதமர் மோடி வரும்போதே நாற்காலி காலியாக இருக்கு. உள்துறை அமைச்சர் போது அதை விட காலியாக இருக்கும். அங்கே போயிட்டு நான் வந்து அதை அசிங்கப்பட்டுறதை விட அதனால் நான் போகாமலே இருக்கலாம் சொல்லிட்டு அவர் வராமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். இப்போ ஒன்றியத்தில் சில அமைச்சர்களுக்கு வந்து வேட்பாளராக நிற்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கவில்லை, சிலருக்கு கொடுத்துருக்காங்க. யாருக்கு? அதாவது பாரதிய ஜனதா கட்சி நிர்மலா சீதாராமனுக்கு அல்லது ஜெய்சங்கருக்கு, அவங்கெல்லாம் அமைச்சர்கள், அவர்கள் வந்து மக்களை கண்டு ஓட்டு வாங்கணும், ஓட்டு கேட்கணுன்ற நிலைக்கு அவங்களுக்கு எந்த வாய்ப்பும் கொடுக்கல. ஆனால் எல்முருகனுக்கும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் அவர்கள் இருந்த பொறுப்புகள்லாம் கழித்து இந்த இடத்துல நிற்க வைக்கிறாங்களே, அதற்கு காரணம் ஏதாவது? அதாவது நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவருடைய கொடூர முகத்தை மக்கள் பார்க்க விரும்பவில்லை என்பதை அவர்களே முடிவு செஞ்சுட்டாங்க. கொடூர முகம்னா உருவத்தில் சொல்கிறீங்களா? உருவத்தில். ஏன்னா அவங்க பேசுகிற போதே வந்து எல்லாவற்றையும் ஒருமையில் பேசுவது, தூக்கி எறிந்து பேசுவது, வெள்ளம் வந்து பெருக்கெடுத்து நாடே சூழல் வந்து தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் அழிய போகுதுன்னா இதை வெள்ளை பேரிடராக அறிவிங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் வெள்ளம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வெள்ளம் எப்படி வரணும்னு சொன்னால் கடலும் வானமும் ஒன்றா போய் மக்கள்லாம் செத்து ஆயிரக்கணக்கான பேர் செத்தாதான் அவங்க வெள்ளம்னு அறிவிப்பாங்களாமா, இல்லைன்னா அது வந்து வெள்ளம் இல்லையா. ஆனால் குஜராத்தில் வந்து ஒரு துளி மழை போட்டால் கூட அது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி போச்சு, பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே கோடிக்கணக்கில் பணம் தருவாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு அதை செய்ய மாட்டாங்க. அதனால் வருவதற்கான அந்த அவங்களுக்கு அந்த அருகதை இல்லைன்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் வந்து எல்முருகனுக்கும் இவங்கெல்லாம் கொஞ்சம் பாவம் ஏதோ எக்ஸ்ட்ரா ஏதோ போடுறாங்க போலன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ பாதிக்கப்பட்ட அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழர்களே பல பேர் பாரதிய ஜனதா கட்சியினராக இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள்ட்ட இருந்து எந்த விதமான எதிர்ப்பும் இல்லையே. அதுதான் சொல்கிறேனே, நான் விடுதலை சிறுத்தையில் இருக்கிறேன்னு சொன்னால், நான் இருக்கிற பகுதியில் என்னுடைய மக்கள், நான் வசிக்கின்ற பகுதியில், நான் சார்ந்து இருக்கிற மயிலாப்பூர் பகுதியில் பாதிக்கப்பட்டால் எங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மட்டுமல்லாமல் எங்களுடைய தலைமையை நாடி உதவி செய்யுங்கள் என்று கேட்பது தான் ஒரு தொண்டருடைய கடமையும் பொறுப்பாக இருக்கிறது. அப்போது தான் மக்கள் மத்தியில் நாம் செல்ல முடியும். அதை விட்டு அங்கே ஒரு வெள்ளமும் வரவில்லை, அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நம்ம கொடுக்க வருவதை கூட மறுத்தால் அந்த அரசியல் வீணாகிவிடும் என்பது பாஜகவே சான்று. அதைத்தான் அவர் செய்கிறார். அரசியலை வளர்ப்பதற்கு முயற்சி செய்யவில்லை, அரசியலை ஒழிப்பதற்கு அவர்களே முடிவு செய்கிறாங்க. அதனால தான் இங்கே வந்து கால் வின்ற முடியாத நிலையாக தத்தளித்து நிற்கிறாங்க. எல்லாம் சொகுசு வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களாம், சாமானியர்கள் கிடையாது. கோட்டீஸ்வரர்களும் கொள்ளையர்களும் கொள்ளையடிப்பவர்களும் கொலை செய்யக்கூடியவர்களும் அதில் இருப்பதனால் மக்களை நாடுவதற்கு அவர்களுக்கு திராணி இல்லை, தெரியவும் இல்லை. அதனால் மக்களை பற்றி அவங்களுக்கு பேச தெரியாது. அவர்களை பற்றி பேசுவது நேரம்தான் வீண். அதனால் நமக்கான களம் இது, நம்முடைய மக்கள், அவர்களுக்காக நாம் இருக்கிறோம். அவர்கள் வாக்களித்தாலும் வாக்களிக்காவிட்டாலும் என்றைக்கும் களத்தில் என்று அவர்களுக்காக குரலை எழுப்புவது விடுதலை சிறுத்தைகள் தான். உங்கள் கூட்டணியில் தொடர்ந்து கோயம்புத்தூர் தொகுதி வந்து பொது உடைமை கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டு வந்தது. இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் நிற்கிறாங்க. அதற்கு காரணம் அண்ணாமலையா? அண்ணாமலை அப்படின்னு நம்ம வந்து அவர் பூதகரமாக நம்ம பார்க்க தேவையில்லை. அவர் பூத கண்ணாடி வச்சு பார்க்க வேண்டிய இடத்துல அவர் இல்லை.
அவருடைய அரசியல் பாதை, அவருடைய அதாவது ஒரு 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 ஐஏஎஸ் படிச்சிருக்கிறாரு, ஐபிஎஸ் படிச்சிருக்காரு. ஐபிஎஸ் படிச்சுட்டு மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டிய பணிகள் ஏராளம் உண்டு. சட்ட ஒழுங்கை தூய்மையாக செய்யக்கூடிய நான் செய்வேன் என்று சொன்ன அண்ணாமலை தூய்மையாக செய்யாமல் அரசியலில் வந்து அவரை மாய்த்து கொண்டார் என்று தான் சொல்ல முடியும். இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தவங்கெல்லாம் இதுக்குள்ளே வரக்கூடாது, அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல, அரசு சார்ந்த பணியில் இருக்க வரை, ஓய்வு பெறும் வரையில் அந்த மக்களுக்கு நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. இப்போ உங்கள் கூட்டணியிலே சசிகாந்த் நிற்கிறாரு. அதாவது சொல்கிறேன், எங்கள் சசிகாந்த் அவர்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஒரு மக்களுக்கு இதை விட ஆர்ப்பரியமான வேலைகளை செய்ய வேண்டியது தேவை வந்து நிச்சயமாக வந்து ஒரு ஆஃபீஸர்ஸ் இருக்குது. அதுலேயும் இந்த போன்ற ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து கிடைக்க முடியாது, பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தை தான் நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து பார்ப்பனியர்கள் தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர்களாக இருப்பார்கள், ஐபிஎஸ் ஆஃபீஸர்களாக இருப்பார்கள். அதனால் எங்களுடைய கருத்து முறையாக சேரவில்லை என்ற வருத்தம் தமிழகத்தில் இருக்கிறது. அது இருந்து கொண்டே இருக்கிறது, அது நிலைத்து கொண்டும் இருக்கிறது. அப்போது இது போன்ற அரிய வாய்ப்பை பெற்றவர்கள் எல்லாம் மீண்டும் இது மாதிரி இடத்திற்கு வருகிற போது அது அந்த இடம் வந்து காலியாகி விடுறது. ஓய்வு பெற்ற பின் வாங்கன்னு சொல்கிறீங்க. ஓய்வு பெற்ற பிறகு வாங்க. சரி, இப்போ நீதியரசர்கள், சில இராணுவத்தில் இருந்த உயர் அதிகாரிகள்லாம் அரசியலுக்குள்ளே பாருங்க, யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். ஆனால் சாதியற்ற தன்மையை கைவிட்டு வரணும், மதம் என்ற சிந்தனையை புதைத்து விட்டு வர வேண்டும், மக்களுக்காக நான் தொண்டாற்ற வேண்டும் என்று நல்ல எண்ணத்தோடு வர வேண்டும். அப்படி வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் நம்ம வரவேற்க தயாராக இருக்கணும். அதில் மாற்றுக்கிறது நமக்கு இல்லை. இன்னார் தான் வரணும், இன்னார் தான் வரணும்னு நம்ம யாரையும் சர்டிஃபிகேட் பண்ணல. நிச்சயம் நீங்கள் எல்லோரும் வரலாம். ஆனால் சாதி என்னும் நச்சு வலையிலே சிக்கி கிடக்காதீர்கள், மத என்று வலையிலே விழுந்து கிடக்காதீர்கள். ஆனால் தூய்மையாக வாருங்கள், மக்களுக்கு நல்பணி செய்யுங்கள் என்றதை நான் சொல்கிறேன். சமத்துவமாக இருங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஆனால் சமத்துவம் பேசி சமத்துவன்ற பேரில் கட்சி வச்சிருந்த சரத்குமார் அவர்கள் பாரதிய ஜனதா ஐக்கியமாகிவிட்டார். அதை பற்றி நள்ளிரவில் தூக்கத்தை கலைத்து திடீரென்று கொப்புர விழுந்திருக்கிறார். யாரை முதலில் பார்த்தாலே தீட்டு என்று சொன்னதோ ஒரு மதம், அந்த மதத்தோடு இணைந்து இன்றைக்கு கைகூற்றி நிற்பது வந்து வேதனைக்குரிய செய்தி. இதையெல்லாம் தான் ஒரு இடத்தில் நின்று அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்ம. ஒரு குப்பை நாற்றம் வீசுகிறது என்று சொன்னால் நமக்கென்ன வேலை என்று ஒதுங்கி போவதை தவிர்த்து விட்டு ஒன்றாக சேர்ந்து அந்த குப்பையை அகற்றுவோம் என்ற மனநிலைக்கு வரக்கூடியவர்கள் இதுபோன்று அந்த துர்நாற்றத்தோடு சேர்ந்து கொண்டு நான் எது வந்தாலும் பார்த்து கொள்கிறேன் என்று தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறைக்கு வேண்டுமானால் அது வந்து மகிழ்ச்சியை தருமே தவிர சுற்றி இருக்கிற மக்களுக்கான ஒரு நல் பலனை அளிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த வாய்ப்பு வந்து இப்போவும் பாருங்கள், அவங்க சினிமா முகத்தோடு தான் போயிருக்கிறாங்க. ராதிகா அவங்க பேசும்போது என்ன சொல்கிறாங்க, ஏதோ ஒரு திரைப்படத்தில் வரத டைலாக் பேசி முந்தானியை கட்டி ஓட்டு கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க சினிமாவில் இருக்கிற டைலாக் தான் பேச முடியுதே தவிர தினம்தோறும் மக்கள் சாமானியன் அங்கே வந்து சுட்டெருக்க வெயில் சுருண்டு கிடக்கிறானே, அவன் படுகிற பாட்டை பற்றி உங்களால் சொல்ல முடியுதா? சொல்ல முடியல. கேரவான் வண்டியில் விட்டு டேக்குன்னு சொல்லும்போது கீழே வந்து இறங்கி ஆக்ஷன் சொல்லணும், ஆக்ஷன் பண்ணுறது வந்து சொல்கிறீங்க. யாரோ ஒருத்தர் எழுதி கொடுத்ததை நீங்கள் ஆக்ஷன் பண்ணதை மக்கள்கிட்ட பேசுகிறீங்க. இப்போவும் நீங்கள் திரைமறைவில் இருந்ததை காட்டி மக்களை ஏமாற்றலாம் என்ற ஒரு திட்டமிடல் வச்சுக்கிறீர்கள். அப்போது மக்களை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியலன்னு நீங்களே ஒத்துக்கினீங்க. அப்போது இதுதான் அவங்களோட நிலைப்பாடு. இதை அங்கே இருக்கிற மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ திருச்சி நாடாளுமன்ற தேர்தலுடைய உறுப்பினராக திருநாவுக்கரசர் இருந்தாங்க. அவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அதை பற்றி அவர் பேசும்போது ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, எனக்கு வாய்ப்பு வழங்கக்கூடாது என்று சொன்னவர்களுக்கு நன்றின்னு சொல்லியிருந்தார். இந்த கருத்தை பற்றி என்ன சொல்கிறீங்க? அதாவது அவங்க அது உள்கட்சி பிரச்சனை, அவங்க கட்சிக்குள்ளே நம்ம வந்து என்ன நடக்குது நமக்கு தெரியாது. ஆனால் திருச்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அங்கே வந்து KN நேரு வந்து அவர்கள் திமுகவின் கொட்டை போட்டு மிகப்பெரிய ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர். அவருடைய மகனே வந்து பெரம்பலூரில் தான் நிற்கிறார். அப்படி பார்த்தால் திமுக KN நேரு அவர்களுக்கு தந்திருக்கலாமே, கூட்டணி கட்சிக்கு ஏன் தரணும்?
அப்படி பார்த்தா எனக்கு கொடுக்கக்கூடாது, அவருக்கு நன்றி அப்படின்னு சொன்னால் அது அவங்க உள்கட்சிக்குள்ளே இருக்கிற வாதங்களாக இருக்கலாம். அதை பற்றி நம்ம அதுக்குள்ளே நம்ம போய் ஆராய தேவையில்லை. கூட்டணி கட்சிக்கு அப்படி பார்த்தா எந்த இடத்துலையுமே கூட்டணி கட்சி நிற்க முடியாது. இப்போ உங்கள் கூட்டணியில் கூட இப்போ தலைவர் நிற்கிறார். அடுத்து ஏற்கனவே வென்ற ரவிக்குமார் அவர்களுக்கு மறுபடியும் விழுப்புரம் ஏன் கொடுக்கப்பட்டது? நாங்கள் திருச்சி உங்கள் கட்சியில் வந்து நிறைய பேச்சாளர்கள் திமுகவில் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா பலதரப்பு சார்ந்தவர்களுக்கு வந்து 2 முறை வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஏன் கடலூரில் நிற்கிற விஷ்ணு பிரசாத் கூட வந்து ஏற்கனவே ஆரங்கில் நின்னார், இப்போ கடலூர் நிற்கிறார். 2 முறை. அது இன்னொரு கட்சி வச்சுங்க. உங்கள் கட்சியில் வந்து பதவிகள் பரவலாக்கப்பட வேண்டும், அடுத்தடுத்த ஆட்களுக்கெல்லாம் கொடுக்கணுன்ற ஒரு சிந்தனையோடு இருப்பவர் உங்கள் தலைவர். அதாவது அரசியலை பரவலாக்க வேண்டும், அதிகாரத்தை பரவலாக்க வேண்டும் என்பது அதில் எந்த மாற்று கருத்து வாய்ப்புகள் வழங்க வேண்டும். ஆனால் இப்போது தான் நாம் வந்து தவழுகின்ற குழந்தையாக இருக்கிறோம், நடவண்டி ஓட்டுற குழந்தையாக இருக்கிறோம். படிப்படியாக தான் நம்ம வந்து இப்படி உத்து பார்க்க வேண்டிய தேவையும் நமக்கு இருக்குது. நான் கல்லூரியில் படித்த உடனே பிரின்சிபல் ஆகிட முடியாதுல்ல. நான் வந்து படித்து பட்டம் பெறணும் இல்லை, அதுக்கான வழிகாட்டுதலாக இருக்கிறாங்க. இந்த வழிகாட்டுதலே இருக்கட்டும், இன்னும் இப்போ அவசரம் என்ன இருக்குது? நமக்கு வயசு இருக்குது. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரையில் 35 45 வயதுக்குள்ளாக இருக்கக்கூடியவர்கள் தான் பெருவாரியாக இருக்கிறோம். 75 விழுக்காடு அப்படி தான் இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் 95 விழுக்காடு கூட வச்சுக்கலாம். அப்படி தான் இருக்கிறோம். எங்களுக்கு வயசு இருக்குது, காலம் இருக்கிறது, நாங்கள் இன்னும் கற்றுக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று எங்கள் தலைவர் உணர்ந்திருப்பார். அவர் சாதாரணமான வேட்பாளரும் கூட அல்ல. நல்ல படித்தவர், பண்பாளர், எழுத்தாளர், நல்ல சிந்தனையாளர், தலித்திய கருத்தியலாளர். இன்னும் நிறைய சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அவங்களுடைய பாடங்களை நாம் படிக்க வேண்டி இருக்கிறது. காலப்போக்கில் அதெல்லாம் மாறும். எதிர்வரும் தேர்தல்களில் உங்களது வேட்பாளர்களின் எண்ணிக்கை, நீங்கள் நிற்கப் போகும் இடங்களின் எண்ணிக்கை எப்படி இருக்கும்? 2026 கேட்குறீங்களா? 2026 வந்து பெறுவாரெனவ நான் சட்டப்பேரவை உறுப்பினர்களை பெறுவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் அதுக்கான வழியை வகுக்கும். அன்றைய சூழலுக்கு ஏற்ப அதை அப்போது தெரியும். அதுவரை நம்ம காத்திருக்கலாம். இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை முடிவுகள் எப்படி இருக்கும் என்ற உங்களுடைய கருத்து சிதறலோடு நாம் முடிப்போம். அந்த தேர்தல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அதுதான் உங்களுக்கு எப்படி வாய்ப்புகள் வரும்? எங்களுடைய 2 விழுப்புரம், சிதம்பரம் 2மே போகின்ற இடங்களெல்லாம் மக்கள் அலைகளாகவும் தலைகளாகவும் இருக்கிறது. நீங்கள் எங்கள் வேட்பாளர் போகும்போது பாருங்கள், எப்பயுமே மக்கள் கூட்டங்களாக இருக்கேன். இளைஞர்களின் புதிய வாக்காளர்கள் அது பெருவாரியாக வந்து எங்களை அங்கீகரிப்பாங்க. அது வந்து பெருவாரியாக இருக்கும். லட்சக்கணக்கான மக்கள் வெள்ளத்தில் தான் எங்கள் தலைவர் போயிட்டே இருக்கிறார் தினம்தோறும். அது ஒரு மிகப்பெரிய எழுச்சியாகவும் இருக்கிறது. அப்போ வந்து எங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது. அதை போலவே நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செல்லுகின்ற இடங்களெல்லாம் மக்கள் வெள்ளம் அணிதிரண்டு வந்து ஆதரவு கரம் நீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல் விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போகின்ற இடங்களெல்லாம் அது பெருவாரான வெள்ளங்கள் இருக்கிறது. ஆகவே எங்களுடைய கூட்டணி தலைவர்கள், எங்களுடைய கூட்டணியில் இருக்கின்ற வேட்பாளர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள் என்பது சாத்தியம். அதனால் வந்து இந்த விஷயத்தை இவ்வளவு தூரம் பேசி எங்களுக்கு நெறியாகி செய்த அன்பு சகோதரருக்கும் தமிழின் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றி. நன்றி. நீங்கள் தமிழன் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு வருகை தந்து இந்த அரசியல் அரங்கு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு பல கருத்துக்களை தெரிவித்தீர்கள். உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி நன்றி நன்றி. நேயர்களே, இதுவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் அவர்களை நேர்கண்டோம். பல கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். அடுத்த நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் தமிழன் தொலைக்காட்சியில் உங்கள் முன் தோன்றுவோம். நன்றி, வணக்கம்.